ஹலோ விவாஸ், மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போறீங்க. பொதுவாகவே ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போது இந்த வாரமானது நமக்கு எப்படி அமைய போகுது என்பது குறித்த எதிர்பார்ப்பானது எல்லோருக்குமே அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஆமாங்க, வரப்போகின்ற வாரத்திலாவது நமக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றகரமான சூழல் அமையுமா? இந்த வாரத்துல நாம ஏதாவது புதிதாக முயற்சிகள் தொடங்கலாமா? அதன் மூலமாக நமக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கக்கூடுமா? நிதி ரீதியாக முன்னேற்றத்தை பார்க்க முடியுமா? கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர ஆரம்பிக்குமா? நம்முடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களானது இனியாவது சாதகமாக நடக்கக்கூடுமா என்பது போன்ற பல்வேறு விதமான குழப்பங்களானது ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எனவே உங்களுடைய அனைத்து விதமான குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையில தான் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது. ஆமாங்க, மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள்ல உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை, உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை மற்றும் நிதி ரீதியாக எப்படி அமைய போகுது என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலும் அதையும் நாம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது உதவியாக இருக்க கொடுங்க. சரிங்க, நீங்க கணிச்சு சொல்றீங்க இல்லையா, இந்த பலன்கள் அனைத்துமே அப்படியே நடக்குமா அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய புதிதாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க. ஏனென்றால் நம்முடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா நாம கணிச்சு சொல்லக்கூடிய விஷயங்களானது அப்படியே நடந்துட்டு தாங்க இருக்கு. இன்னுமே யதார்த்தமாக சொல்லணும்னா 70% அப்படியே நடக்குங்க. மீதம் இருக்கக்கூடிய 30%ஆனது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது நடந்து கொண்டு இருக்கின்ற தசா புத்தியை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறுபடலாமே தவிர மேக்சிமம் இந்த பொது பலன்களானது அனைத்து மகர ராசி நேயர்களுக்கும் அப்படியே நடக்க கொடுங்க. ஜஸ்ட் அடுத்த 7 நாட்கள் நமக்கு நல்லா இருக்கா இல்லைனா நாம கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கிட்டாவே போதுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் வராது. மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. இதனால உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் நீங்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 20/1/2025 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 26/1/2025 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களை வைத்து பார்க்கும்போது சூரியன் தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு செல்ல போகிறார். செவ்வாய் கடக ராசியில் அமர்ந்து பயணம் செய்கிறார். 21ஆம் தேதி சிம்ம ராசிக்கும் செல்ல போகிறார். புதன் தனுசு ராசியிலேயே அமர்ந்து பயணம் செய்கிறார். ரிஷபத்துல குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் கும்பராசியிலையும் அமர்ந்து பலன்களை நமக்கு கொடுக்க போகிறார். சனி பகவான் கும்பத்திலேயே இருக்காரு. மீனத்துல ராகு, கன்னியில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவதே கிடையாது. எனவே தான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற நாட்கள் மகர ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போறாங்க என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது சூரியன் உங்களுக்கு 1ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ இதன் விளைவாக மகர ராசி நேயர்கள் யாராவது ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா நீங்க இப்போது புது தெம்புடன் இறங்கலாங்க. கடந்த சில நாட்களாகவே ஹோட்டல் தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சங்கடங்களையோ இல்லைனா நஷ்டங்களையோ பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் அனுபவிச்சு இருந்திருக்கலாங்க. ஆனால் இனி வரப்போகின்ற நாட்களில் எப்படி தொழில் ரீதியாக நம்ம அணுகணும், எப்படி நம்ம கஸ்டமர் கிட்ட பேசணும் அப்படிங்கிற எல்லா விதமான வியூகத்தையுமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்வீர்கள். இனி வரப்போகின்ற நாட்களில் புதிய தெம்புடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இதன் மூலமாகவே பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையோடு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. மேலும் உணவு பொருள் விற்பனை அபாரமான லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் மகர ராசி நேயர்களுக்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. எனவே உணவு பொருள் விற்பனை செய்யக்கூடிய பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கு தற்போது நிலைமை
நிலைமையானது ரொம்பவே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த நேர காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய முதலீட்டையும் ஜாஸ்திப்படுத்திடுங்க. ஏன்னா கடந்த சில நாட்களாகவே பெருசாக தொழில் ரீதியாக முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனி வரப்போகின்ற வாரத்தில் சோர்ந்து போய் விற்றாதீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதலீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கோங்க. நல்ல விற்பனை ஆகுங்க. அதன் மூலமாக லாபத்தையும் நீங்கள் பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் நீங்கள் சேர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை ஓரிரு நாட்களிலேயே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அந்த அளவிற்கு நிலைமையானது சாதகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. மேலும் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தியானது வந்து சேரக்கூடிய வகையில் மகர ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கு வேண்டிய அரசு அனுமதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. இதற்கான வாய்ப்பை சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் செவ்வாய் 6 மற்றும் 7ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு. பூர்வீக சொத்துல இருந்து வந்த வில்லங்கத்தை தீர்ப்பதற்காக காவல் நிலையத்துக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகளானது மகர ராசி நேயர்களுக்கு ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதாவது ஒரு சிலருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சொத்து சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வானது கிடைக்கலாங்க. இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா தீர்வு கிடைக்காம நீதிமன்றம் வரைக்குமே சென்று வரக்கூடிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகள் கூட உருவாகலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து தான் நீங்க நடந்துக்கணுங்க. மேலும் சொந்த சகோதரியே சொத்துக்காக பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுப்பார்கள் என்பதால கொஞ்சம் சொந்த பந்தங்கள் கிட்டையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் நடந்துக்கணுங்க. குறிப்பாக உங்க கூட பிறந்த அண்ணன் இல்லைனா தங்கை கிட்ட கொஞ்சம் பார்த்து நீங்க நடந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில தான் மகர ராசி நேயர்கள் இப்போது இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க. இல்லை என்றால் தேவையில்லாத நீதிமன்றம் இல்லைனா காவல்துறை எல்லாமே பார்த்தீங்கன்னா சந்தித்து வர வேண்டிய சூழ்நிலைகளானது ஏற்படலாங்க. புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ இதன் விளைவாக திட்டம் போட்டு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றியானது சில நேரங்களில் ஏற்படக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இருக்கலாங்க. அதே சமயம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலையும் கிரக அமைப்புகளானது இருக்குங்க. அதாவது மொத்தத்தில் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா கலவையான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் நிலைமையானது இருக்குங்க. ஸோ எது செய்வதாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செயல்படுத்த வேண்டுங்க. இல்லை என்றால் தேவையில்லாத சில சிக்கல்களை நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியதாய் வரக்கூடும் என்பதையும் மனதில் வச்சுக்கோங்க. குரு 5ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. வீம்பாக செய்கின்ற காரியங்கள் கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. அதுவே நீங்கள் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டோடு நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நடக்காமலேயும் கூட பார்த்தீங்கன்னா போகலாங்க. ஸோ இரண்டையுமே நீங்கள் எதிர்பார்த்து இருங்க அப்படின்னு தான் உங்ககிட்ட நாங்கள் சொல்லணுங்க. அதாவது நல்லது நடந்தாலும் சரி, ஒருவேளை அதன் மூலமாக கெட்டது நடந்தாலும் சரிங்க, அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் மனப்பக்குவத்தோடு நடந்துக்கோங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்காரு. எவ்வளவு தான் சமாதானப்படுத்தினாலும் மனைவியிடம் நல்ல பெயர் எடுப்பது சாதாரண காரியமாக இருக்காதுங்க. தேவையே இல்லாமல் இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா அடிக்கடி மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. இதுவே உங்களுக்கு மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ப்ரெஷரை ஏற்படுத்தி விட்டுரும் அப்படின்னு சொல்லலாங்க. இதன் மூலமாக தொழிலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க, அதில் முழுமையாக கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத ஒரு சில இக்கட்டமான ஒரு ப்ரெஷரான சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து சரி அவங்க சொல்கிறதும் சரியாகத்தான் இருக்கும், சரி விடு அப்படின்னு நீங்கள் நடந்துக்கிட்டாவே போதுங்க. இருவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம். சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. அரசு வேலையில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபைலில் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. எதற்காக நம்ம கையெழுத்து போடுறோம், அந்த விஷயம் கரெக்டாக இருக்கா இல்லைனா தவறாக இருக்கா, அப்போது நம்ம அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பக்குவத்தோடு நீங்கள் நடந்துக்கணுங்க. இல்லை என்றால் தேவையில்லாமல் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல சில தகராறுகள் பிரச்சனைகள் வரலாம் என்பதையும் பார்த்து நடந்துக்கோங்க. கேது 3ஆம் இடத்துல இருக்காரு. சகோதரியின் வெளிநாட்டு பயணத்திற்கு பண உதவியை நீங்கள் செய்து வைப்பீர்கள்.
கேது 9ஆம் இடத்துல இருக்காரு. நீங்கள் கேட்ட பணமானது தடை இல்லாமல் உங்களுக்கு நல்லபடியாக பார்த்தீங்கன்னா கிடைக்க கொடுங்க. இதன் மூலமாக சந்தோஷப்படுவீர்கள். அதாவது நீங்கள் யார்கிட்ட பண உதவி கேட்டிருந்தாலும் சரிங்க, அந்த பண உதவியானது இப்போது சாதகமாக உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இனி வரப்போகின்ற நாட்களில் எதுவும் சந்திராஷ்டமம் கிடையாதுங்க. இருந்தாலுமே மகர ராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுமே கொஞ்சம் விழிப்புணர்வுடன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. சில இடங்களில் கவனமாக இருங்க. சில நேரங்களில் நீங்கள் கெட்டது நடக்கும் அப்படின்னு நினச்சி செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லதுலேயும் முடியும், நல்லதாக நடக்கும்னு நினைச்ச விஷயம் கெட்டதுலேயும் முடியும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது. மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.